இப்போ பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வரும். ஸோ நான் வந்து ப்ளூ கலரில் ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். இந்த வாட்ச் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சார்ஜர் இருக்கும். இந்த சார்ஜர் வந்து ஒவ்வொரு வாட்சுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இந்த சார்ஜர் எதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில வாட்சஸ் இப்போ நியூவாக வரக்கூடிய அந்த மாடர்னான வாட்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா வேக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இது கிளிக் பண்ணால் தான் வந்து ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட விஸ்ட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கப் ஆகிடும் வாட்ச். ஸோ இது 2 தான் ஆப்ஷன் வேக்கப் பண்ணுறதுக்கு இந்த வாட்சை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ ஒரு 10 ஒர்க் அவுட் கிட்ட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவீங்களோ அந்த எல்லா ஒர்க் அவுட்ஸையும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் 2 சைட்ஸ் இருக்குல்ல, இந்த சைட்ஸை நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா பேக் போகிறது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பாட்டமில் வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதோட செட்டிங்ஸு. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் சைலண்ட் மோடு இருக்குது. இதோட பிரைட்னஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் பிரைட்னஸ்ஸு 5 பாயிண்டில் வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், 4th பாயிண்ட், தென் 5th பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பிரைட்னஸ் லெவல். டு நாட் டிஸ்டர்ப் மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி ஆப்டிமைசேஷன் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் வந்து டிம் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ பேட்ரி வந்து கன்சப்ஷன் சேவ் ஆகிறதுக்காக. ஸோ செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு என்னென்னு நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு மோட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து கனெக்டடாக இருக்கா இல்லை டிஸ்கனெக்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அங்கே நம்ம பண்ண அதே 5 பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ரிங்டோன் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சைலண்ட் மோடு இருக்குது. ஸோ விரிஸ்ட் வேக்கப்பில் வந்து 24 bars ஆகணும் நீங்கள் வந்து ஆக்டிவில் வச்சுருக்க போகிறீங்களா, விரிஸ்ட் பண்ணும்போது வேக்கப் ஆகிறதுக்கு, இல்லை டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைட் ஸ்க்ரீனோட டைம். ஸோ இதில் வந்து நீங்கள் 20 செகண்ட்ஸ் ஒரு வாட்டி வேக்கப் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்கணும் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ டு நாட் டிஸ்டர்ப் மோட். அதுக்கப்புறம் மெனு வந்து வியூ பண்ணுற ஆப்ஷன்ஸ். இதில் வந்து ஒன்று கிரிட்டாக வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா லிஸ்ட் வியூவாக வச்சுக்கலாம். நமக்கு இப்போ இருக்கிறது வந்து லிஸ்ட் வியூ. ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன். நீங்கள் வாட்ச் கட்டிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்போர்ட்ஸை டிடெக்ட் பண்ணுறது நீங்கள் வேணால் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அபவுட் கால் பண்ணுறதை பற்றி என்னென்ன நம்ம பண்ணலாம், பேட்டரியோட லைஃப் என்ன, கால் ஃபீச்சர்ஸையும் ப்ளூடூத் ஃபீச்சர் நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேட்டரி கன்சப்ஷன் ஆகும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவைஸோட இன்ஃபர்மேஷன்ஸ், QR கோட், டிவைஸ் இன்ஃபர்மேஷனில் டிவைஸோட நேம், ப்ளூடூத் வெர்ஷன், மாடல் என்ன, பவர் என்ன, 5 volt to 1 ampere DC கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக. QR கோட் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஆப் வந்து இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன ஆப் கொடுத்துருக்காங்கன்னா NoiseFit. ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து அந்த ஆப்பில் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த QR கோட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீபூட் பண்ணுறதுக்காக பட்டன், ரீபூட் பண்ணுறதுக்கு, பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு, ரீசெட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம கீழே எழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே காட்டும். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் கொடுத்தனா எல்லாமே டெலீட் ஆகிடும். ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் ரேட்க்கு அப்புறம் பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ஜெட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அலாரம் கொடுத்துருக்காங்க. அலாரம் நம்ம இந்த வாட்ச்லேருந்தே செட் பண்ணிக்க முடியும். ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜன், ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லீப் டேட்டா, எவ்வளோ ப்ரீத் பண்ணுறோம், மாட்ரேட்டாக பண்ணுறோமா ஒரு நிமிஷத்துக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். வெதர் ரிப்போர்ட் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு கிளாக்கு. ஸோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆப்பில் தான் செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ரைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஸோ ஹோம் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன மெனுஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாய்ஸ் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ், ஹார்ட் ரேட், அப்புறம் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கான சார்ட்
நெக்ஸ்ட்டு வந்து நாய்ஸ் பஸ்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்டாக்ட்டு, அதுக்கப்புறம் கால் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டயல். கான்டாக்ட் நம்ம என்ன வேணும்னா நம்ம வந்து 10 கான்டாக்ட் வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 10 கான்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கால் ஹிஸ்ட்ரி பற்றி யார் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறாங்களோ அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். நம்ம இது மூலிமா கூட திரும்ப அவங்களுக்கு அகைன் வந்து கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டயல் பேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கிளாக்கு. ஸோ கிளாக் வந்து அலாரம் செட் பண்ணுறது, டைமர், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்டாப் வாட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கிளாக். ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ் அங்கே பார்த்து அதே தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸோட ரெக்கார்ட் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வாக்கிங் அண்ட் ரன்னிங் போய் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர்ஸ், நீங்கள் ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து டிஸ்கனெக்டில் இருக்கிறதுனால அது கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களால் மியூசிக் வந்து இதில் கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு சவுண்ட் கிடைக்காது. ஸோ நிறைய வாட்சஸ்லாம் எப்படின்னா வாட்சிலே வந்து வால்யூம் வரும். ஸோ சாங் வந்து நீங்கள் வாட்சிலே கேட்கலாம், பட் இதில் வந்து கேட்க முடியாது, அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ வெதர் ரிப்போர்ட் இருக்குது, கேல்குலேட்டர் இருக்குது. ஸோ கேல்குலேட்டர் தான் நிறைய பேர் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ இதில் வந்து நாம் வந்து 12 into 2 = 24. ஸோ இந்த மாதிரி இதோட ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அதில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். வாட்சோட ஃபேஸஸ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் அந்த 5 வாட்ச் ஃபேஸஸில் 4 வாட்ச் ஃபேஸஸ் டிஃபால்ட்டாக இதில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, இந்த ஃப்ளாஷ் லைட் ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைட்டாக ஒரு லைட்டு பிடிக்கும். ஸோ இந்த வாட்சோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டரியோட பாயிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இதோட வெர்ஷன், ப்ளூடூத்தோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதே தான். ஸோ அதோட வாட்டர் லெவல், ஆக்சிஜன் லெவல், ஸ்க்ரீனோட சைஸு, ப்ளூடூத் காலிங், NoiseFit அவங்களோட லோகோக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேக் சைட் ஆஃப் த வாட்ச். இதில் வந்து இந்த இடத்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் பெட்டராக இதில் வந்து ஒரு மெட்டலில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மேஜர் ஃபால்ட் என்னென்னா இதோட பிரைட்னஸ். இதில் 500 nits கொடுத்துருக்காங்க. நான் வந்து காலைல வந்து பைக் ரைட் பண்ணிட்டு போகும்போது எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சன்லைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வாட்சை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க் ஸ்க்ரீன் தான் தெரியும். ஃபுல் பிரைட்னஸில் வச்சு நீங்கள் உங்கள் கையில் கட்டிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஏதோ டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மெயினான ஒரு ஃபேக்டர் என்னது அப்படின்னா பிரைட்னஸ். ஸ்மார்ட் வாட்சை முதல்ல பார்க்கணுனாலே அந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ உங்கள் கால் வருது அப்படின்னா நீங்கள் பைக்கில் ரைட் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணணுன்னா கூட உங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து தெரியாது தெளிவாக. இருக்கிற இதோட ஸ்பேஸே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம டச் பண்ணுறது கூட அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் அந்த ஸ்க்ரீன் தெரிஞ்சால் தானே நம்ம கரெக்டாக போயிட்டு அதை டச் பண்ண முடியும், காலிங் ஐக்கானை. ஸோ அதுவே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். நான் இதில் பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் தான். 500 nits சுத்தமாக பத்தாது. நீங்கள் வந்து ஒரு 1000 nits இருக்க மாதிரியான வாட்சஸ் பாருங்கள். கம்மியான நிட்ஸு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக அது ஒருத்தவங்களை பொறுத்து. நீங்கள் வந்து ஒரு உங்களோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான். நீங்கள் பைக் ரைட் பண்ண போகிறதில்ல, சன்லைட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வந்து சன்லைட்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நிறைய பேர் தெரியும், சூப்பராக தெரியும், சன்லைட்லேயும் நல்லா தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக தெரியாது. 500 நான் வந்து 500 nits பற்றி சொல்கிறேன். அதில் வந்து சுத்தமாக தெரியாது. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். மியூசிக் வந்து இந்த ஸ்பீக்கர் வழியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்குகிற வாட்சில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ ஒரு சில வாட்சஸில் இருக்காது. கேல்குலேட்டர் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீச்சர் செக் பண்ணிக்கோங்க. கேம்ஸ் வந்து இதில் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எப்பயாச்சும் ஃப்ரீ டைமில் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஸோ அந்த கேம்ஸ் ஃபீச்சர்ஸு, அந்த ஸ்ட்ராப் பார்த்துங்க, மெட்டல் ஸ்ட்ராப் பிடிச்சதுன்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பெரிய சைஸில் கூட வாங்கிக்கிங்க. வாட்சோட ஃபேஸ் வந்து ரவுண்ட் டைலாக இருந்துச்சுன்னா பெரிய சைஸில் கூட வாங்கிக்கிங்க. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது வந்து அந்த ஃபீலிங் வந்து போயிடும், பெருசாக இருக்குது அப்படின்ற ஃபீலிங். ஸோ பேட்ரி லைஃப் பாருங்கள், இதில் 300 கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி லைஃப் வந்து இதில் இப்போ இந்த வாட்சஸில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, பேட்ரி லைஃப் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து 7 days இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமாக 7 days வராது. அவங்க சும்மா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா சும்மா நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸே பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 7 days வரும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறீங்க, வாட்சை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 7 days வரவே வராது. நீங்கள் வந்து எங்கேயோ வாட்ச் வந்து எப்பயுமே ஆனில் தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணாத வரைக்கும் வாட்ச் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எப்பயாச்சும் உங்கள் மொபைல் ஃபோனை வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும் வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி ட்ரைன் ஆகும். ஸோ ஒரு வேளை நீங்கள் ப்ளூடூத்லேருந்து
வாட்சோட நேமை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க, அன்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ச் வந்து செல்ஃபோனில் கனெக்ட் ஆகாது. அப்படி கனெக்ட் ஆகாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட ஒரு 3 டேஸ் மேக்ஸிமம் 4 டேஸ் வரும். பெட்டரான பேட்டரி இருக்கிறதா வாங்கிக்கிங்க. ஸோ பிரைட்னஸ், அதுக்கப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் மியூசிக்கில் ஸ்பீக்கர் வரணுன்னா அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ் வேணும் அப்படின்னா கேம்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் டயல் வாங்க போகிறீங்கன்னா அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ராப் செக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது ரப்பரில் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்களா என்னன்றது செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். இதில் தான் வந்து மெயினாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் கார்டு போடணுன்றதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் வாட்ச் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ராட்ச் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ 50 ரூபீஸ் ஆச்சு எனக்கு அது மேலே போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா கிளாஸ்லேயே வந்து ரவுண்டாக கட் பண்ணி விற்பாங்க ஃப்ளிப்கார்ட்டில். அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்ஸில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வாட்சை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூவாக ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வாட்ச் வந்து என்னென்னலாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys in the next video. Bye.